அணு ஆயுத சோதனை குறித்து அதிபர் ட்ரம்ப் பேசியிருந்த நிலையில தற்போது கலிபோர்னியாவில் உள்ள அமெரிக்க விமானப்படையிலிருந்து மார்ஷல் தீவுகளுக்கு மினிட்மேன் 3 ICBM ஏவுகணையை வெற்றிகரமா சோதனை செய்துள்ளது. சர்வதேச அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த ஏவுகணை சோதனை குறித்த கூடுதல் தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அண்மையில தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்தார். அதில் உலகின் சில நாடுகள் ரகசியமாக நிலத்தடி அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருகின்றன. குறிப்பா ரஷ்யா, சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்த சோதனைகளை தீவிரமாக நடத்திட்டு வருது. ஆனா அவர்கள் இதை பற்றி பேசுவதில்லை. நாங்கள் ஒரு திறந்த நாடு, எங்களிடம் சுதந்திரமான ஊடகம் உள்ளது, அதனால் நாங்கள் இதை வெளிப்படையாக சொல்கிறோம். வடகொரியாவும் கூட ரகசிய சோதனை செய்து வருகிறது. எனவே அமெரிக்காவும் இதை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என கூறினார். இந்த நிலையில நவம்பர் 5ஆம் தேதி மினிட்மேன் 3 ICBM என்ற ஏவுகணைய அமெரிக்க விமானப்படை கலிபோர்னியாவிலிருந்து மார்ஷல் தீவுகளுக்கு ஏவி சோதனை செய்திருக்கு. குளோரி ட்ரிப் 254 என பெயரிடப்பட்ட இந்த ஏவுதல் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு பங்களிக்கும் ஒரு முக்கிய அங்கமா கருதப்படுது. மேலும் இந்த ஏவுகணை சோதனை ICBM அமைப்பின் நம்பகத்தன்மை, செயல்பாட்டு தயார் நிலை மற்றும் துல்லியத்தை மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த ஏவுகணை சுமார் 4200 மைல் பயணித்திருக்கிறது. முதலில் 1970களில் பயன்படுத்தப்பட்ட இந்த மினிட்மேன் 3 நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளாகும். ஒவ்வொரு ஏவுகணையும் ஒரு அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடியது மற்றும் தோராயமாக 13000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. இருப்பினும் மினிட்மேன் 3 அடுத்த தலைமுறை LGM-35A சென்டினல் ஏவுகணை அமைப்பு மூலம் சற்று மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும், இதன் பின்பு புதிய வெர்ஷனில் 2030ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக விமானப்படையில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் மறைமுகமாக அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாக கூறிய ட்ரம்ப், அமெரிக்காவும் விரைவில் இதை செய்ய உள்ளதாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். இந்த நிலையில அமெரிக்கா இந்த சோதனையை மேற்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தற்போது விளக்கமளித்துள்ள அமெரிக்க விமானப்படை, இந்த சோதனை பல மாதங்களுக்கு முன்னதாகவே திட்டமிடப்பட்டதுதான். அதிபர் ட்ரம்ப் கூறியதற்காக தற்போது இந்த சோதனை நடைபெறவில்லை. விமானப்படையின் வலுவை காட்டுவதற்காகவே இது போன்ற பல முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளோமே தவிர பிற நாடுகளிடம் கலங்கத்தை ஏற்படுத்துவதற்காக அல்ல என தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.